பட் எனிவே ஒரு புல் பேக் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த அப் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இல்லை, கொஞ்சம் வீக்கான அப் ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. நிறையா கன்சாலிடேஷன், நிறையா செல் ஆஃபோட தான் இந்த அப் ட்ரெண்டே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது அப்படி இருக்க தான் செய்யும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலும் வந்துருச்சு. இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோடைய ஹை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகி எக்ஸிட் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி இது நியராக இருக்கே வாட் இஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிற ப்ராஃபிட் போதும் அப்படின்னு எக்ஸிட் ஆயிடுவாங்க. எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு டவுன் சைட் மொமெண்டமில். அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணேன். அந்த மொமெண்டம் எப்படி கேப்சர் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம், கிளியராக பார்க்கலாம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.